நேற்றைய தினம் இந்த ஒரு 5 ஆண்டு திட்டத்தை இந்த கிராமர்லப்புற ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக போட்டதாக குறிப்பிட்டிருந்தோம். அதை செயல்படுத்துறது எப்படி என்றதை இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிராமங்களிலையும் தந்தை அவர்கள் ஒரு ஆளை கூட கூட்டி சுற்றி வந்தார்கள். எல்லா கிராமங்களையும் சந்தித்தார்கள். இனி என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது, எங்களுக்கு திருப்பலி காண்பதற்குள்ள வழிகள் இல்லை, நாங்கள் தூரத்திலிருந்து நடந்து வர வேண்டும், இப்படியான பல பிரச்சனைகளை சொன்னார்கள். அதுக்கு தீர்வாக உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் ஒருக்கள் திருப்பலி உங்களுடைய வீடுகளிலேயோ இல்லை மர நிழல்களிலேயோ வைத்து அந்த திருப்பலி நடத்துவதற்குள்ள ஏற்பாடை பண்ணுவோம் என்று அவர்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தார்கள். சரி, நாம் பார்ப்போம், இது எப்படி நடத்த முடியும். அன்றைக்கு ஃபோன் வசதிகள் இல்லை, மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அதுக்கும் வழி இல்லை. இப்போது ஒரு மெத்தேடை கண்டுபிடிக்கின்றார்கள், சவேரியார் செய்த மெத்தேட். அவர் என்ன செய்வார், பூசைக்கு ஆளுகளை திரட்டுவதற்கு முன்னாடி கையில் ஒரு மணியை வைத்து கொண்டு அடித்து அந்த கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே திருப்பலி வைக்கின்றது வழக்கம். அதே இங்கே ரிப்பீட் செய்கிறார்கள். சாமியார் அவருடைய பின்னாடி ஒருவரை உட்கார வைப்பார். அவருடைய கையில் ஒரு மணி இருக்கும். அவர் இந்த கிராமங்களில் சுற்றி வரும்போது அடித்து கொண்டே வருவார்கள். குறிப்பிட்ட ஒரு இடம் முன்கூட்டியே சொல்லியிருப்பார்கள். அந்த இடத்திலே மக்கள் கூடுவார்கள். கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் அங்கே கூடுவார்கள். ஏனென்றால் அப்போ அந்த காலத்திலே சாமியாருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே வணக்கம் சொல்வதும் அவர் பக்கத்திலே நின்று பேசுவதும் எல்லாம் ஒரு வழக்கமாக இருந்தது. ஆகையினால் அந்த காரியங்கள் எல்லாம் சிரமம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்குது. 64வது வருஷம். இப்போது நான் ஒரு இடத்துக்கு செல்கின்றேன். ஒரு ஆர்சி சர்ச் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதை சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டார்கள். ஆனால் மாதா கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உடனே சொல்லுவார்கள். இப்போது அந்த அடிப்படையில் வெளிப்படையாக இந்த ரோட்லேயே நடந்து செல்கின்றவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு அடையாளம் வேணும் என்றதினால மாதா கிவி கட்டுவதற்குள்ள ஒரு ஏற்பாடு. இப்போது நாம் பார்க்கின்ற சிலுவை கல்வாரி, அந்த கல்வாரி என்ற இடத்துல அந்த மாதாவினுடைய கெபியை கட்டுவதற்குள்ள ஏற்பாடு. ஒரு ஆர்ச் வரும், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்ச்சை கட்டணும் என்ற அந்த பணியை செய்ய தொடங்கினார்கள். 2 முறை ட்ரை பண்ணாங்க. 2 முறையும் அந்த ஆர்ச் இடிந்து விழுந்த காரணத்தினாலே இங்கே இனி மாதாவினுடைய கெவி நிற்காது. ஆகையினால் நம்ம இதை கல்வாரியாக மாற்றி விடுவோம் என்று கல்வாரியாக மாற்றிவிட்டார்கள். நாம் பார்க்கின்றோம் இப்போது.